தமிழ்நாட்டில் முதலமைச்சர் கே ஸ்டாலின் தலைமையிலான அரசு கல்வி, சுகாதாரம் மற்றும் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தலை தனது முக்கிய முன்னுரிமைகளாக அறிவித்துள்ளது. பின்தங்கிய வகுப்பினர், பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினரை உயர்த்தும் சமூக நீதி கொள்கைகளே திராவிட மாடல் ஆட்சியின் அடித்தளமாக விளங்குகின்றன. முதலமைச்சரின் தலைமையில் பள்ளி மாணவர்களுக்கான இந்தியாவின் முதல் காலை உணவுத் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு பள்ளி விலகல் விகிதம் கணிசமாக குறைந்துள்ளது. பெண்களுக்கான மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவி மற்றும் இலவச பேருந்து பயணம் பெண்களின் பொருளாதார சுயாதீனத்தை வலுப்படுத்துகின்றன. திறன் மேம்பாட்டு திட்டங்களும் கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கப்படும் இலவச மடிக்கணினிகளும் இளைஞர்களை வேலைவாய்ப்புக்கும் செயற்கை நுண்ணறிவு காலத்திற்கும் தயார்படுத்துகின்றன. இந்தியாவின் பெண்கள் தொழில்துறை பணியாளர்களில் 43% பேர் தமிழ்நாட்டிலேயே பணியாற்றுகின்றனர். இது ஒரு குறிப்பிடத்தக்க சாதனை. 2030 ஆண்டுக்குள் தமிழ்நாட்டை ஒரு $1 டிரில்லியன் பொருளாதாரமாக மாற்றுவதே முதலமைச்சரின் கனவு. ஏற்கனவே கல்வி மற்றும் சுகாதாரத்தில் முன்னணியில் இருக்கும் தமிழ்நாடு இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை எட்டியுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் 1176 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டு 12.16 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் 36.5 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாகும் வாய்ப்பு உள்ளது. மின்னணு ஏற்றுமதியில் தமிழ்நாடு இந்தியாவில் முதலிடத்தில் உள்ளது. 4 ஆண்டுகளில் சுமார் 9 மடங்கு வளர்ச்சியுடன் $14.65 பில்லியன் ஏற்றுமதியை எட்டியுள்ளது. இந்த ஆண்டு $25 பில்லியன் கடந்த ஏற்றுமதியை நோக்கி மாநிலம் பயணிக்கிறது. ஃபாக்ஸ்கான், ஜேபில், கார்னிங் போன்ற நிறுவனங்கள் ஆப்பிள் உற்பத்தி சூழலை விரிவுபடுத்தி வருகின்றன. வலுவான வாகனத் தொழில் அடித்தளத்தை கொண்ட தமிழ்நாடு இந்த துறையிலும் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. டாடா மோட்டார்ஸ் தனது ஜாகுவார் லேண்ட் ரோவர் ஆலையை தமிழ்நாட்டில் அமைத்துள்ளது. ஹூண்டாய், BMW, ஸ்டெலாண்டிஸ் போன்ற நிறுவனங்களும் தங்கள் உற்பத்தியை விரிவுபடுத்துகின்றன. மகிந்திரா மின்சார வாகனத் துறைக்கான தனது முக்கிய மையமாக தமிழ்நாட்டை உருவாக்கியுள்ளது. வின்ஃபாஸ்ட் மற்றும் ஓலா போன்ற புதிய நிறுவனங்கள் சென்னை மற்றும் பாரம்பரிய தொழில்துறை மையங்களைத் தாண்டி மாநிலத்தின் பிற பகுதிகளிலும் வளர்ச்சியை கொண்டு செல்கின்றன. எளிதான தொழில் தொடக்க சூழலையும் அனைவரையும் உள்ளடக்கும் வளர்ச்சியையும் சமநிலைப்படுத்துவதே மாநிலத்தின் நோக்கம். மின்சார வாகனங்கள், பசுமை ஆற்றல், தோல் மற்றும் காலணித் தொழில், மேலும் உலகளாவிய திறன் மையங்கள் மூலம் உயர்மதிப்புடைய வேலைவாய்ப்புகள், அனைத்து துறைகளிலும் தமிழ்நாடு புதிய அளவுகோல்களை அமைத்து வருகிறது. வலுவான நிர்வாகம், தொழில்துறை வளர்ச்சி மற்றும் சமூக முன்னேற்றத்துடன் தொழில் செய்வதற்கான எளிதில் தமிழ்நாடு உயர்ந்த தரவரிசையை பெற்று சூப்பர் ஸ்டார் மாநிலம் என்ற பெயரையும் பெற்றுள்ளது.